டு ஸ்டடி இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் எந்த புக்கில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11th புக்கில், அதே மாதிரி 10th புக்கில். இது 2 புக்கில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் வந்து ஏன்னா எனக்கு மட்டும் எப்படி நடக்குதுன்னு தெரியல. மீண்டும் மீண்டுமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டில் ஃபுல்லாக பாலிட்டி இந்திய ஆட்சியல் ஃபுல்லாக எழுதி வச்சுருந்தேன், நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அந்த நோட் எங்கேயே இப்போ காணும். இப்போ இடையில வந்து டச் அவுட் போயிடுச்சு. சில காரணங்களால் தொடர்ந்து படிக்க முடியல. ஸோ திரும்ப பேக் 1 இயர் கழித்து திரும்ப நம்ம ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் எடுக்கும்போது நோட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் போன வீக் போட்ட ஸ்டடி பிளான் வந்து அப்படியே பிரேக் ஆகுது. திரும்பவும் அதில் நோட்ஸ் எடுத்து திரும்ப அதை ரிவிஷன் பண்ணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ நம்ம வந்து அடுத்த டாபிக் பார்த்து போயிடலாம். அதனால் இந்திய பொருளாதாரம் அந்த டாபிக் வந்து எடுத்திருக்கேன். இந்திய பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சிலபஸ் வைஸ் நான் வந்து நோட்டில் எழுதிட்டேன். இதுதான் வந்து என்னுடைய எக்கனாமிக் நோட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நான் எழுதி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்துருப்பேன். இப்போ வந்து இதுதான் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா சில டாபிக் வந்து நான் கொடுப்பேன். அதை வந்து இந்த வாரம் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போயிட்டே தான் இருக்கும். டெய்லி ஒவ்வொரு சம் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்திய பொருளாதாரம் அதே மாதிரி திருக்குறள் பார்த்திங்கன்னா திருக்குறள் டாபிக் போன வீக் சொல்லியிருந்திருப்போம் பார்த்திங்களா, அந்த டாப்பிக்கும் கண்டினியூ ஆகும். திருக்குறள் ரிலேட்டட் செய்திகள். அதே மாதிரி அதில் வந்து 10 அதிகாரங்கள் இருக்கும். அந்த 10 அதிகாரங்களும் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் அதாவது எக்கனாமிக் டாப்பிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். ரிவிஷனும் போயிட்டே இருக்கும். டு ஸ்டடி இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் எந்த புக்கில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11th புக்கில், அதே மாதிரி 10th புக்கில். இது 2 புக்கில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி 5ஆண்டு திட்ட மாதிரிகள், திட்டக்குழு, நிதி ஆயோக் இதெல்லாம் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதே 11th புக்கு. ஸோ 11th புக்கில் இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த டாபிக் வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி வருவாய் ஆதாரங்கள் பார்த்திங்கன்னா 12th எக்கனாமிக் படித்தா போதும். இந்திய ரிசர்வ் வங்கி 12th எக்கனாமிக்ஸு, நிதி கொள்கை, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு இதெல்லாம் 12th வந்து எக்கனாமிக்ஸ் படித்தா கூட ஓகே தான். அது மட்டும் பத்தாது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து எக்கனாமிக் ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேர் டு ஸ்டடி சிலபஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க டெலகிராம் சேனலில் போய் பாருங்கள். டெலகிராம் சேனல் லிங்குமே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்துருப்பேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா 11th புக்கு வந்து எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் 11th புக்லேயும் 12th புக்லேயும் தான் இருக்கும். இதில் வந்து 7th யூனிட்டு, 8th, 9th, 10th இந்த 4 இது படித்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த டாபிக் வந்து கவர் ஆகிரும். அதே மாதிரி 12th எக்கனாமிக் புக் படித்தோம்னாலுமே ஃபுல்லாக கவர் ஆகிரும் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது. இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா அடுத்து நெக்ஸ்ட் வேணால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, அவுட் சோர்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்திய பொருளாதார டாபிக் போயிடலாம்.